சில நேரங்களில் அடிப்படை தத்துவங்களாக தோஷங்களை பற்றியும், தாதுக்களை பற்றியும், சக்கரங்களை பற்றியும், அவயங்களை பற்றியும், வர்மங்களை பற்றியும் சொல்லும்போது நம்மில் நிறைய பேருக்கு அது புரிவதே கிடையாது. அப்பதான் சித்தர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஆனால் கடந்த 200 வருடங்களாக ஆங்கில மோகம் மற்றும் ஆங்கில மருத்துவத்துடைய மோகத்தின் காரணமாக உடலுக்கு என்ன தேவை, ஆரோக்கியத்திற்கு குறிப்பாக நோய் தடுப்புன்னு சொல்லக்கூடிய ப்ரிவென்ஷனுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு புரிதலற்று நோய் ஏற்பட்டால் வைத்தியம் செய்வது மட்டும்தான் தீர்வுங்கிற ஒரு மனநிலைக்கு நாம் அனைவருமே மாறிவிட்டோம். நாபின்னு சொல்லக்கூடிய நம்முடைய வயிறு, நம்முடைய பிறவியாக இருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடி ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் வைக்கக்கூடிய எண்ணெய் இன்றைக்கு நம்மை மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியப்படுத்தும் அப்படின்னா அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிறது எவ்வளவு அழகான ஒரு சிகிச்சை. உலகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய முறைகள்னு சொல்லக்கூடிய கிரேக்க மருத்துவ முறை, ரோமானிய மருத்துவ முறை, சீன மருத்துவ முறை, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய பெருவாழ்வுக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை பற்றி அவ்வளவு குறிப்புகள் இருக்கிறத பார்க்கணும். அதில் மிக முக்கியமானது எது? எண்ணெய் தேய்த்து குளித்தல் தான். எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுக்கு இன்றைக்கி எங்கள் எல்லாருக்கும் டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் கேட்குது. அப்போ என்ன பண்ணலாம்? டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கம். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ என்ன செய்ய வேண்டும்? நோயற்ற வாழ்க்கைக்கு என்ன செய்ய வேண்டும்? விதி வசத்தால் நமக்கு ஏற்படுகின்ற கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்களுடைய தீவிரத்தை குறைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? உடலுடைய ஆரோக்கியம், மனதுடைய ஆரோக்கியம், இந்த விஷயங்கள் நம்முடைய பார்வைக்கு எப்பொழுதுமே நாம் சாப்பிடுகின்ற உணவும் வாழ்வியல் முறைகளால் ஏற்படுவதாக தோன்றினாலும் கூட உடலில் இருக்கக்கூடிய வர்மங்களையும், உடலில் இருக்கக்கூடிய அவயங்களையும், உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களையும், 7 தாதுக்களையும், 3 தோஷங்களையும் சமநிலையில் வைப்பதற்கு சித்தர்கள் சுலபமான நிறைய வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த 200 வருடங்களாக ஆங்கில மோகம் மற்றும் ஆங்கில மருத்துவத்துடைய மோகத்தின் காரணமாக உடலுக்கு என்ன தேவை, ஆரோக்கியத்திற்கு குறிப்பாக நோய் தடுப்புன்னு சொல்லக்கூடிய ப்ரிவென்ஷனுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு புரிதலற்று நோய் ஏற்பட்டால் வைத்தியம் செய்வது மட்டும்தான் தீர்வுங்கிற ஒரு மனநிலைக்கு நாம் அனைவருமே மாறிவிட்டோம். நம்ம எல்லாரும் திரும்பவும் நம்முடைய வாழ்க்கை முறைக்கு திரும்ப செல்லணும். நம்முடைய வாழ்க்கை முறைக்கு நம்ம திரும்ப செல்லணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அடிப்படையை உணரணும். எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிறது எவ்வளவு அழகான ஒரு சிகிச்சை. உலகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய முறைகள்னு சொல்லக்கூடிய கிரேக்க மருத்துவ முறை, ரோமானிய மருத்துவ முறை, சீன மருத்துவ முறை, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய பெருவாழ்வுக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை பற்றி அவ்வளவு குறிப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். அதில் மிக முக்கியமானது எது? எண்ணெய் தேய்த்து குளித்தல் தான். எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுக்கு இன்றைக்கி எங்கள் எல்லாருக்கும் டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் கேட்குது. அப்போ என்ன பண்ணலாம்? குறைந்தபட்சம் வயிற்றில், தொப்பையில், நம்முடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் கொஞ்சம் சொட்டு மருந்தாவது விடலாம் இல்லையா? இன்றைக்கு தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டை சாதாரண ஓட்டையாக நம்ம நினைக்கிறோம். நம்முடைய அம்மாவுடைய வயிற்றில் கருவாக நாம் ஜனித்ததிலிருந்து பிறந்து வெளிவர வரை நம்முடைய உடலுக்கு தேவையான அத்தனை ஆற்றல்களையும் தாயிடமிருந்து நமக்கு சேர்த்த முக்கியமான ஒரு இருப்பிடமாக அது இருக்கிறத பார்க்குறோம். ஒரு கரு உருவாகும் போது அந்த கரு உருவான உடனேயே நம்முடனேயே சேர்ந்து உருவாகக்கூடிய முக்கியமான வர்மஸ்தானமாக அது இருக்கிறத பார்க்குறோம். உடலில் இருக்கக்கூடிய 12,000 நரம்புகளையும் ஒன்றாக சேர்த்து உருவாக்கிய மூலாதாரமாக அது இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாபின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்றில் எண்ணெய் வைப்பதுங்கிறது இன்றைக்கு ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் தடுப்புக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு சுலபமான வழியாக இருக்கிறத பார்க்குறோம். சித்தர்கள் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நிறைய வழிமுறைகளை சொல்கிறாங்க. தினச்சரியை, ரித்துச்சரியை, எந்தெந்த காலநிலையில் எந்தெந்த வகையான உடல் சுத்தி செய்து நம்ம உடலை நம்ம மாற்றணும், எந்தெந்த காலநிலைகளில் என்ன சாப்பிட்ணும், சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க.
ஆனால் பாருங்கள், துரதிர்ஷ்டவசமாக நம்மால் பெரிய அளவில் அனைத்தையுமே பின்பற்ற முடிவதே கிடையாது. அப்போ பெரிய அளவில் அனைத்தையும் பின்பற்ற முடியாமல் போகும்போது நமக்கு ஏற்படுகின்ற சிரமமாக என்ன இருக்கிறது? நோய்வாய்ப்படுகிறோம். சில நேரங்களில் அடிப்படை தத்துவங்களாக தோஷங்களை பற்றியும், தாதுக்களை பற்றியும், சக்கரங்களை பற்றியும், அவயங்களை பற்றியும், வர்மங்களை பற்றியும் சொல்லும்போது நம்மில் நிறைய பேருக்கு அது புரிவதே கிடையாது. அப்போ தான் சித்தர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சுலபமாக காலை எழுந்தவுடன் செய்யக்கூடிய, இரவு படுக்கும்போது செய்யக்கூடிய சில பல வேலைகளை ஒரு பழக்கமாக, கலாச்சாரமாக புகுத்தும் போது, ஏன் என்ற கேள்வி இல்லாமல் தொடர்ந்து அதை பின்பற்றும் போது கூட ஆரோக்கியத்தை நம்மால் நீட்டித்து கொள்ள முடிகிறது. விதிவசத்தாலும் கர்ம வினைகளாலும் ஏற்படுகின்ற நோய்களுடைய தீவிரத்தை குறைத்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த வகையில் இன்றைக்கு தொப்புளில் எண்ணெய் வைக்கக்கூடிய, ரொம்ப சொல்லணும்னா நாபின்னு சொல்லக்கூடிய நம்முடைய வயிறு, நம்முடைய பிறவியாக இருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடி ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் வைக்கக்கூடிய எண்ணெய் இன்றைக்கு நம்மை மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியப்படுத்தும் அப்படின்னா அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? உண்மை இதுதாங்க. இன்றைக்கு தொப்புளில் எண்ணெய் வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கு நம் உடலில் ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்களை தீர்க்கும் அப்படின்னா நிச்சயமாக அதை நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது அதனுடைய பலனை உணர முடியும். 10 அழகான நல்ல பயன்கள். தொப்புளில் எண்ணெய் வைத்து இரவு படுக்கும்போது நாம் வைத்து படுக்கும்போது நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற 10 அழகான பயன்களை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். முதல் பயன் என்ன தெரியுமா? உடல் சூடு குறையும். இன்றைக்கி எந்த மருத்துவ முறைக்கு நீங்கள் போனாலும் நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது அழற்சின்னு சொல்லுவோம். ஒரு நோய் ஏற்படுவதற்கு முன்பு அந்த இடத்திற்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் குறைவதாலோ தொற்றுக்களாலோ அந்த இடத்தில் ஏற்படுகின்ற பாதிப்பானது நமக்கு இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் போது அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய பிரச்சனை தான் கொஞ்ச நாள் ஆகும்போது நோய்களாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். அப்போ உடல் சூடை குறைப்பதற்கு நாம் எடுக்கக்கூடிய எல்லாவித முயற்சிகளும் நம்ம உடம்புல நோய் தடுப்புக்கும் நோய் குணமாக்கலுக்கும் நமக்கு உதவக்கூடிய வழிமுறைகள் தான். அந்த வகையில் நோயுடைய குணமாக்கல், நோய் தடுப்பல், ப்ரிவென்ஷன் அண்ட் கியூர் அப்படின்னு வரும்போது வயிற்றில் 10 சொட்டு விளக்கெண்ணெய் வச்சாலே போதும். வெரி சிம்பிளுங்க. நைட்டு படுக்கும்போது நீங்கள் சர்க்கரை நோயாளியா, நீங்கள் இதய நோயாளியா, நீங்கள் புற்று நோயாளியா, உங்களுக்கு எடை கூட இருக்கா, எடை குறைவாக இருக்கா, எதையும் கவலைப்படாதீங்க. படுக்கும்போது ஒரு 10 சொட்டை விளக்கெண்ணெயை தொப்புளில் வைங்க. தொப்புளில் வச்சு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், இதை நீங்கள் நல்லா 30 முறை கிளாக் வைஸும் 30 முறை ஆன்டி கிளாக் வைஸும் நீங்கள் பண்ணுங்கள். இதை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்? அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போது உடல் சூடு குறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். ஒரு நாள் வைத்தாலே உடல் சூடு குறையுதுன்னா தினசரி வைத்தால் உடலில் சூடே இருக்காது, நமக்கு சிரமமே வராது. யாரெல்லாம் உடல் சூடோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ, கோடைக்காலம் வந்துருச்சு, கண் எரிச்சல் வருது, ஒன்றுக்கு போனால் எரிச்சல் வருது, மலம் கழித்தா எரிச்சலோடு கடுமையான வலி வருது, தாங்க முடியவில்லைன்னு சிரமத்தில் இருப்பவர்கள் நம்ம யாராக இருந்தாலுமே ஒரு 10 சொட்டு விளக்கெண்ணெயை வயிற்றில் வைத்து நீங்கள் 30 முறை கிளாக் வைஸ், 30 முறை ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மசாஜை பண்ணுங்களேன். உடல் சூடு காணாமலே போய்விடும். ரெண்டாவது, மூல நோயோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வயிற்றில் தொப்புளில் எண்ணெய் வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் மிகச்சிறந்த மருந்து. ஒரு 45 வயது இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் என்னை வந்து பார்த்தார். அவரோட ஜாப் வந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 15 மணி நேரம் உட்காந்து தான் பார்க்கணும். அவர் வந்து 2 முறை பைல்ஸ்க்காக சர்ஜரி பண்ணியிருக்காரு. ரொம்ப வலி வேதனை, என்னால் தாங்க முடியல. வரும்போது அவங்க அம்மாவோட ஒரு பெரிய பிடிவாதத்தில் வந்தார். வரும்போதே எனக்கு சொன்னார், சார் எனக்கு ஆயுர்வேத மருந்துகள்லாம் வேண்டாம், என்னால் டயட்லாம் பண்ண முடியாது, எனக்கு வந்து இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னார். அப்போ அவங்க வீட்டுக்காரம்மாவை கூப்பிட்டு நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாமா, சார் நைட்டு படுக்கும்போது அவரோட தொப்புளில் ஒரு 30 சொட்டு விளக்கெண்ணெய் வச்சு கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் மசாஜ் பண்ணி விடுங்கன்னு. அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் இதை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா, இல்லைங்க இதை நான் பண்ணுறேன் அப்படின்னார். 30 டேஸ் இதை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. 30 டேஸ் கழித்து அவர் வந்து முதல்ல என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். ஆயுர்வேத மருத்துவம்னா என்னன்னு தெரியாமல் நான் பேசிட்டேன், ஆனால் இவ்வளவு பெரிய ரிசல்ட் இந்த 30 நாளில் 15 நாள் எனக்கு வித்தியாசம் தெரியல சார், ஆனால் 16ஆவது நாள்லேருந்து எனக்கு ஆசனவாய் வலியே கிடையாது. பொதுவாக நான் காலையில் மோஷன் போனேன்னா போயிட்டு வந்த பிறகு 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, கடுமையான வலி இருக்கும். சில நேரங்கள் அந்த வலி மாலை நேரங்கள் வரை என்னை துரத்தும். ஆனால் இன்றைக்கு நான் பார்க்குறேன், எனக்கு அந்த வலியே இல்லை. அதே உணவு, அதே லைஃப் ஸ்டைல், ஆனால் அவ்வளவு அழகாக எனக்கு மூலத்துடைய வலியும் மலச்சிக்கலும் என்னை விட்டு போய்விட்டது, மேஜிக் மாதிரி இருக்குது அப்படின்னார்.
இதுதான் உண்மை. இன்றைக்கு தொப்புளில் எண்ணெய் வைத்து, குறிப்பாக விளக்கெண்ணெய் வைத்து கிளாக் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா 30 டைம் மசாஜ், படிப்படியாக உங்கள் மூல நோய், மலச்சிக்கல் நோய் காணாமல் போய்விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு மன அழுத்தம்ங்கிறது நம்ம எல்லாரையும் துரத்தக்கூடியது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை கூப்பிட்டு மன அழுத்தம் இருக்கா இல்லையாங்கிற கேள்வி கேட்டால் 100ல் 99 பேர் சொல்லக்கூடிய வழி என்ன? மன அழுத்தம் தான். அப்போ மன அழுத்தத்தை குறைக்க என்ன பண்ணணும்? 30 சொட்டு விளக்கெண்ணெய் வைங்க. மனநோயோடு நம்ம வீட்டில் யாராவது போராடிட்டு இருக்காங்க, மனச்சிதைவு நோயோடு போராடி கொண்டிருக்கிறார்கள், அதிகமான கோபத்தினால் அதிகமாக சண்டை போடக்கூடியவர்கள் நம்மில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம யார் இருந்தாலுமே 30 சொட்டு விளக்கெண்ணெயை தொப்புளில் வச்சு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் மசாஜ் பண்ணும்போது உங்களுடைய அந்த மன அழுத்தம், தேவையில்லாத தன்னம்பிக்கை குறைவு, எதிர்மறை எண்ணங்கள், சந்தேக குணங்கள், போதை பழக்கத்திற்கு அடிமையாகி திரும்ப வர முடியாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள் கூட தொப்புளில் எண்ணெய் வைத்தாலே போதும், அவ்வளவு அழகாக மாற்றம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு மன அழுத்தத்தை குறைப்பதற்கு மனநோய்க்கான மருந்துகள் சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் கூட இந்த தொப்புளில் எண்ணெய் வைக்கக்கூடிய ஒரு சிறு முயற்சியை செய்யும் போது அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக பார்க்க முடியும். 4வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க, மூட்டு வலிக்கு இந்த தொப்புளில் எண்ணெய் வைப்பது மிகச்சிறந்த மருந்து. நிறைய பேர் முடக்குவாத நோயினால் அவதிப்பட்டு, மூட்டுகளுடைய தேய்மானத்தால் அவதிப்பட்டு, தோள்பட்டை வலியால் அவதிப்பட்டு, முதுகுத்தண்டு கழுத்து வலிகளால் அவதிப்பட்டு வேறு வேறு வகையான சிகிச்சைகளில் இருப்பவர்களாக நீங்கள் இருந்தாலும் கூட 30 சொட்டு விளக்கெண்ணெயை வைத்து நல்லா கிளாக் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் 30 டைம்ஸ் மசாஜ் பண்ணுங்கள். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் பலப்படும் போது உடலுடைய வர்மங்களில் எல்லா வர்மங்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த வர்மத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் சீராகும் போது பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். 5, இன்றைக்கு தலைமுடி நரைக்காமல் இருக்கணும், தலைமுடி கொட்டாமல் இருக்கணும், நான் என்ன பண்ணணும்? நிச்சயமாக தொப்புளில் எண்ணெய் வைக்கணுங்க. இன்றைக்கு குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு, இளைஞர்களாக இளம்பெண்களாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட நீங்கள் ஒரு 30 சொட்டு விளக்கெண்ணெய் வயிற்றில் வைத்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவர்களுடைய அந்த தலைமுடி சார்ந்த, குறிப்பாக இளநரை சார்ந்த சிரமங்கள் குறைவதை பார்க்க முடியும். நம்ம மருத்துவமனையில் கிளினிக்கல் ட்ரையலாகவே இதை பண்ணியிருக்கோம். ஒரு 100 இளைஞர்கள் வரும்போது அவர்களுக்கு இதை வைக்க சொல்லி ஃபீட்பேக் பார்க்கும்போது 6லிருந்து 8 மாதத்தில் அவர்களுடைய இளநரை குறைந்து போனதை டாக்குமெண்ட்டே செஞ்சுருக்கோம். அந்த அளவுக்கு இளநரையை குறைப்பதற்கு தலைக்கு நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ இல்லையோ தொப்புளில் எண்ணெய் வைங்க, 30 சொட்டு விளக்கெண்ணெய் வைங்க, பெரிய மாற்றம் வருவதை பார்க்க முடியும். மாதவிலக்கு சீராக ஏற்படுவது கிடையாது. மாதவிலக்கு காலங்களில் வலிகள் அதிகமாக இருக்கிறது, அல்லது மாதவிலக்கு அடிக்கடி ஏற்படுகிறது, அதீத சிரமத்தோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நம்ம யாராக இருந்தாலுமே ஒரு 30 சொட்டு விளக்கெண்ணெய் வைத்து அழகாக மசாஜ் பண்ணுங்கள். படிப்படியாக வலிகள் குறைவதை பார்க்க முடியும். பொதுவாகவே நீங்கள்லாம் கிராமங்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாதவிலக்கு கால சூதக வலிகள் ஏற்படும் போது இன்றைக்கும் கிராமத்தில் இருக்க பாட்டிங்க என்ன பண்ணுவாங்க? விளக்கெண்ணெய் எடுத்து வயிற்றில் தடவி விடுவாங்க. உடனே அந்த வலி குறைந்து போய் விடுவதை பார்க்க முடியும். அந்த காலத்தெல்லாம் வலி மாத்திரைகள் அப்படிங்கிறது கிடையாது. வலி மாத்திரைகளை சாப்பிட்டால்தான் வலி குறையுங்கிற எதிர்மறை எண்ணமும் கிடையாது. நேர்மறையோடு விளக்கெண்ணெயை வைத்து தேய்க்கும் போது அவ்வளவு வேகமாக இது குறைந்து போய் விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு தூக்கமின்மை அப்படிங்கிறது மிகப்பெரிய நோய். இன்றைக்கு தூக்கத்திற்காக மருந்துகளை சாப்பிட்டு கூட என்னால் தூங்க முடியவில்லையே அப்படின்னு கவலையில் இருக்கக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். அப்போ தூக்கத்தை குறைக்க வேண்டும், தூக்கம் சார்ந்த நோய்களை குறைக்க வேண்டும், தூக்க மாத்திரையை குறைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்ம யாராக இருந்தாலும் விளக்கெண்ணெயை தொப்புளில் வைக்க ஆரம்பிங்க. 30 சொட்டு வைங்க, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. கம்ஃபர்டபுளாக நீங்கள் தூங்க முடியும். இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு தூங்க முடியுமா? முடியாது. நிச்சயமாக ஒரு 100 டேஸ் செய்யுங்க, நல்ல தூக்கம் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். தூக்கத்தை போலவே இன்றைக்கு நமக்கு மற்றும் ஒரு விஷயம் தேவை. என்ன? ஜீரணம். பசி இல்லை, வயிறு உப்புசமாக இருக்குது, சாப்பிட்ற சாப்பாடு செரிக்கலை, எல்லாத்துக்கும் மேலே சாப்பிடணுன்ற ஆசையோடு போய் பசியோடு உட்கார்றேன், ஒரு இட்லி சாப்பிட்டாலே எனக்கு வயிறு நிரம்பி போகிறதுன்னு சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க. நீண்ட காலமாக பேண்டாப்ரசோல் வகை சார்ந்த மருந்துகளை, ஒமீஸ் சார்ந்த மருந்துகளை சாப்பிட்டா தான் என்னோட நெஞ்செரிச்சல் இல்லாமல் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த எண்ணெயை நன்றாக தொப்புளில் போட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்கள். அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமான ஒன்று, இளமையாக இருக்கணும், என்னுடைய முக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், என்னுடைய தோல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், எனக்கு முகத்தை பார்த்தா வயதான தோற்றம் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
விளக்கெண்ணெய் தொப்புளில் வைங்க. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 30 டைம்ஸ் மசாஜ் பண்ணுங்கள். பெரிய சேஞ்ச் இருக்கும். சர்க்கரை நோய் குறைய, இரத்த அழுத்தம் குறைய, இதய நோய் குறைய, நுரையீரல் நோய் குறைய, உடலுடைய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய மூளை, இதயம், ஈரல், சிறுநீரகம், நுரையீரல், எல்லாத்துக்கும் மேலே நரம்பு மண்டலம் மற்றும் செரிமான மண்டலம், இந்த 7 ராஜ உறுப்புகளும் பலமாக இருந்தால்தான் நம்முடைய ஆயுள் நீடிக்கும். இந்த 7 ராஜ உறுப்புகளும் பலமாக இருக்க வயிற்றில் விளக்கெண்ணெய் வைங்க. எல்லாருக்கும் சந்தேகம் வரும், உடம்பு வாத பித்த கபன்னு சொல்கிறவங்களே சார் எல்லாருமே விளக்கெண்ணெய் வைக்கணுமா? வாத உடம்புக்காரங்க நல்லெண்ணெய் வைங்க, பித்த உடம்புக்காரங்க விளக்கெண்ணெய் வைங்க, கப உடம்புக்காரங்க தேங்காய் எண்ணெய் வைங்க. எதாக இருந்தாலுமே 30 சொட்டு தான். 30 சொட்டு எடுங்க, தொப்புளில் வைங்க, நல்லா படுத்துக்குங்க. தொப்புளில் வச்சு கிளாக் வைஸ் 30 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 30 டைம்ஸ். இதை இரவில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். எல்லாம் சொல்லுவாங்க காலையில் எழுந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணலான்னு. ஆனால் காலையில் பண்ணுறதை விட இரவு நேரங்களில் செஞ்சுட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் மிகப்பெரிய அளவில் உடல் முழுவதும் பரவுறதை பார்க்க முடியும். லேசான ஒரு உடலமைப்போடு இருக்கிறத பார்க்க முடியும். ஆழ்ந்த தூக்கம் ஏற்படுவதை பார்க்க முடியும். வெரிகோஸ் வெயின்லேருந்து, அதாவது இடுப்புக்கு கீழே இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய உறுப்புகளை சேர்க்கக்கூடிய சக்தி பீடமாக அந்த தொப்புள் இருக்கிறதுனால இரவு நேரங்களில் செஞ்சால் நல்ல மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். ஒரு 100 நாள் சவால் எடுத்துங்க. இன்னிலிருந்து தொப்புளில் இதை வைக்க ஆரம்பிங்க. 100 நாள் கழித்து உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து என் கூட கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த வீடியோவை தப்பாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சர்க்கிளில் இருக்கவங்க, உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 2ஆம் வாரம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 11ஆம் தேதி புதன்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை தஞ்சாவூரிலும், 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 14ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். Dr. Srivarma's Magic Care, his wellness for her happiness.